கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாள் உலகமெல்லாம் எல்லா நாடுகளிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா கிராமங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் உற்சாகமாய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்று பரிசுத்த வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் பகுதிகளில் அநேக இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் மேன்மையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தற்செயலாய் வரவில்லை. பிதாவுடைய சித்தத்தின்படி மனுக்குலத்திற்காக மீட்பை உண்டாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் மேன்மையான காரியங்களையும் முன்னறிவிப்பையும் பழைய ஏற்பாட்டிலுள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதும்போது எழுதியிருக்கிற வார்த்தையின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது முற்பிதாவாகிய யாக்கோபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அவர் எழுதுகிறார், சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம புத்தகம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தர் வருமளவும், செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, சமாதான கர்த்தர் வருமளவும். முற்பிதாவாகிய யாக்கோபு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது சொன்னார், சமாதான கர்த்தர் வருமளவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் கோத்திரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை யாக்கோபு சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கிறோம். சமாதான கர்த்தர் என்று அவரை குறித்து அவர் சொல்லுகிறார். எண்ணாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல,
இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இங்கே நான் வாசிக்கும் போது நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் மகிமையான காரியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இப்படி தீர்க்கதரிசிகளில் அநேகர் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை குறித்து முன்னறிவிக்கிறார். அவருடைய நாமம் என்ன என்கிறதை அவர் சொல்லுகிறார். உபாகம புத்தகத்தில் படிக்கும் போது மோசே இயேசுவை குறித்து சொல்லும் போது சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் நடுவில் இருந்து எழும்ப பண்ணுவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அவர் முன்னறிவிக்கிறதை நாம் அதில் வாசிக்க கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தெய்வ மக்களே, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார் என்கிறதை அறிந்து நீங்கள் கொண்டாட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு காரணம், நீங்க எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீர்கள் என்று அல்ல. ஸ்தோத்திரம். புத்தாடைகளை உடுத்து நல்ல உணவுகளை புசித்து அப்படி ஜாலியாய் போவீர்கள் என்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் பிறந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் இறங்கி வந்த நோக்கம் என்னவென்று கேட்டால், பாவிகளை ரட்சிக்கும்படி. மனிதன் பாவத்திற்கு அடிமையாகி பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பாவியான மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு விமோசனத்தை, பாவத்திற்கு நிவாரணத்தை உண்டாக்குவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நாபகன் சொல்லும் போது சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு மன்னிப்பை, ஸ்தோத்திரம், உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்துவதற்காக இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டார். பரிசுத்த வேதத்தில் யோவான் ஸ்நாபகன் சொன்னதை சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஸ்தோத்திரம். உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம் பயங்கரமாய் இருக்கிறதை உணர்ந்த இயேசு உனக்காக எனக்காக மரிப்பதற்காய் பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் அவர் பிறந்தார். ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி வேறே வழி இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம்
கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது எதற்கு என்றால், நம்முடைய பாவத்திற்கு நிவாரணத்தை உண்டாக்கும்படிக்கு, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படிக்கு, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் எழுந்திருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான காரியங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அடிக்கடி எழுதுகிறார். ஏசாயா 4:2 படிக்கும் போது கர்த்தரின் கிளை என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களில் படிக்கும் போது அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுகிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1, 2 படிக்கும் போது ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றுகிற துளிர் என்று இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து பரிசுத்த தீர்க்கதரிசிகள் காலாகாலங்களில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக இயேசு இந்த பூமியில் பிறந்தார். ஸ்தோத்திரம். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அவரவர் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையின் எழுத்தாகிலும் அதன் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்றார். இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக இயேசு இந்த பூமியில் மனிதனாக அவர் தோன்றினார். தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை அப்படியே பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறுகிறது. இயேசு பரிசுத்த வேதத்தின் வார்த்தையாகிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் இயேசு பிறந்தார். ஸ்தோத்திரம். நீங்கள் இதை கொண்டாடுகிறீர்கள், நல்லதுதான். நட்சத்திரங்களை மாட்டியிருக்கிறீர்கள், நல்லதுதான். ஸ்தோத்திரம். புத்தாடைகளை உடுத்து ஆலயத்திற்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறீர்கள், நல்லதுதான். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கம் ஒன்று, உன் பாவத்திற்கு நிவாரணம் உண்டாக்குவதற்கு. இன்றைக்கு இயேசு பிறந்த நாளை கொண்டாடுகிற உன் வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை ருசித்து இந்த நாளை நீ கொண்டாடுவாயானால் நீ ஒரு பாக்கியசாலி. ஸ்தோத்திரம். ஏதோ வருடத்தில் ஒரு முறை இயேசு பிறந்த நாளை கம்பீரமாய் கொண்டாட வேண்டும் என்று உலக மக்களுக்கு ஈடாய் நீ கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் அல்ல. உண்மையாகவே இயேசு என் பாவங்களை மன்னித்தார், அந்த பாவ மன்னிப்பின்
நிச்சயத்தோடு நீ ஆண்டவரை தொழுது கொள்வாயானால் நீ பாக்கியவான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிகள் மேன்மையடையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக உலகத்தில் தோன்றின காரணம் பரிசுத்த வேதத்தை நிறைவேற்றுவதற்காக. ஸ்தோத்திரம், நிறைவேற்றுவதற்காக. மூன்றாவது, பாவியான மனுஷனை பாவத்தில் விடுதலையாக்கி பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக. ஸ்தோத்திரம். பாவியான மனுஷனை பாவத்திலிருந்து தூக்கி பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக, ஐக்கியப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்தில் அவர் தோன்றி நமக்காக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து தேவராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். 3.5 ஆண்டுகளின் முடிவில் உனக்காக எனக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீ நினைக்கிறபடி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாட்டுத் தொழுவிலும் மாட்டுக்குடிலும் இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். நீ என் ஆண்டவர் இப்பொழுது உனக்காக எனக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் என்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதா எப்பொழுது குமாரனை இந்த பூமிக்கு வர சொல்லுகிறாரோ அப்பொழுது தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்ன ஆயத்தம்? எவ்வளவு நாளாய்? 1 மாதமாய் நட்சத்திரத்தை மாட்டினாங்க, சீரியலை போட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளை எதிர்பார்த்தாங்க, பலகாரங்களை செய்தாங்க, உறவினர்களுக்கு கொடுத்தாங்க, என்னெல்லாமோ பண்ணி ஆயத்தப்படுத்தி இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று மக்கள் உற்சாகமாய் ஆவலோடு இந்த நாள் எப்பொழுது வரும், இந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தீர்களே. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிற ஒரு காலம் என்கிறதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தொலைக்காட்சியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தேசத்தின் பல இடங்களில் இருந்து இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்துமஸ் வருகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஆயத்தம், எவ்வளவு பெரிய ஆயத்தம், எவ்வளவு செலவு, எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த நாளை நீங்கள் சந்தித்து கொண்டாட வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு காத்து காத்து ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். ஒரு இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இவ்வளவு ஆயத்தமானால் மகிமையில் வானத்தை திறந்து ஆயிரமான கோடானு கோடி தூதர்களோடு, ஸ்தோத்திரம், ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் மேகத்தின் மேல் மத்திய வானில் வரப்போகிற இயேசுவை நீயும் நானும் நாம் எல்லாரும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இவ்வளவு ஆயத்தமானால் மத்திய
மத்திய வானில் தோன்ற போகிற, வெளிப்பட போகிற அந்த ஆண்டவராகிய மகிமையான அந்த ரகசிய வருகையை நீங்களும் நானும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும், ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆகினால் தான் அவர் சொன்னார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஸ்தோத்திரம். சபையே, தெய்வ மக்களே, தேவனுடைய ஜனங்களே, கிறிஸ்தவர்களே, ஆவிக்குரியவர்களோ ஆவிக்குரிய அல்லாதவர்களோ, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் இன்றைக்கு வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடுகிற இன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரானால், தெய்வ பிள்ளையே, நீ அவரை சந்திக்க முடியுமா? அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு. உன்னோடு இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. உங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க ஆயத்தப்படுங்க. இன்னும் தெய்வ சந்நிதியில் காத்து கிடைங்க. வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, சீக்கிரமாய் வாரும், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்க அளவில் தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்றைக்கு மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாளை தினமுடைய நாள் அல்ல. இன்னைக்கு மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க? இந்த வருஷம் கொண்டாடினதை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லா கொண்டாடணும், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா கொண்டாடணும். இந்த வருஷம் இவ்வளவு செலவு பண்ணமா, அடுத்த வருஷம் இவ்வளவு செலவு பண்ணணும். ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் அழிந்து ஒளிந்து போய்விடும். ஆனால் அழிவில்லாத நித்தியமான மேன்மையான அந்த மகிமையான இயேசுவை மத்தியவானில் நீங்களும் நானும் சந்திப்பதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தப்படுவோம். தெய்வ பிள்ளையே, அதற்காக நீ சமர்ப்பணம் செய், அதற்காக நீ ஒப்புக்கொடு. உன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறு. பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி தண்ணிக்குள் முழுகி ஞான ஸ்நானம் எடு. உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்துடைய பெயர்கள் எழுதப்படட்டும். நீ ஆண்டவரோடு நடக்க, அவரோடு வாழ, அவருடைய சமூகத்தில் நீ காத்திரு. ஏதோ கொண்டாடினோம் என்று நட்சத்திரம் கட்டினோம், சீரியல் போட்டோம், நல்ல சாப்பிட்டோம், அந்த குடும்பத்தை பார்க்க நல்லா கொண்டாடினோம், இவங்களை பார்க்க நல்லா கொண்டாடினோம், போன வருஷத்தை பார்க்க இந்த வருஷம் நல்லா கொண்டாடினோம் என்று கொண்டாடி விட்டு போய்விடாமல் உள்ளத்தின் ஆழத்திற்குள்ளே இந்த இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த இயேசு சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். இந்த இயேசுவோடு நானும் மத்தியவானில் நிற்க வேண்டும். இந்த இயேசுவோடு நானும் வாழ வேண்டும். இந்த இயேசுவோடு நானும் உட்கார வேண்டும். இந்த இயேசுவோடு நானும் நிற்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு தாகத்தோடு இன்றைக்கு நீ ஆயத்தப்படுவாயானால் என் ஆண்டவர் இயேசுவின் வருகை நீ சந்திக்க முடியும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு, தேவ எக்காலத்தோடு, ஸ்தோத்திரம், பிரதான தூதருடைய சத்தத்தோடு, ஸ்தோத்திரம், மகிமையில் இயேசு வெளிப்படுவார். நீங்களும் நானும் இயேசுவின் வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். இன்றைக்கே தீவிரப்படுங்க. தெய்வ சமூகத்தில் காத்து கிடைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய மகிமையான வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இன்றைய தினம்
உம்முடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் கொண்டாடி கொண்டாடி விட்டுவிடாமல் இவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை நேசித்து மகிமையில் வெளிப்பட போகிற உம்மை சந்திக்கும்படி உம்முடைய மக்கள் ஆயத்தமாக்கப்படுவார்களாக. வருடா வருடம் கொண்டாடுகிறது அல்ல ஆண்டவரே, கொண்டாடி கொண்டாடி இந்த மக்கள் கெட்டு போகாமல் உம்முடைய மகிமையான வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்படும்படிக்கு உம்முடைய மக்கள் பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தண்ணிக்குள் முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஜீவியம் செய்து பரிசுத்த ஆராதனை ஆராதித்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி உம்முடைய மக்களுக்கு கிருபை கொடுங்க. தேவ சமாதானமும் கிருபையும் உம்முடைய மக்களை சூழ்ந்திருப்பதாக. உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மையும் பெருகுவதாக. இவர்களுடைய வீட்டிலே அமைதி உண்டாவதாக. சஞ்சலங்களும் தவிப்புகளும் விலகி போவதாக. உம்மையே எதிர்பார்த்து ஆயத்தப்படும்படியான கிருபை உம்முடைய மக்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.